வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலின் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 61. துறவிக்கு வேந்தன் துரும்பு. சோழ பேரரசின் மாமன்னன் தம்மை வரவேற்ற தோரணை, அவன் முகத்திலே துளிர்த்த உணர்ச்சிகள், கையிலே அவன் ஏந்தி நின்ற ஓலை, இவை அனைத்தையும் தொகுத்து பார்த்து தஞ்சை மடாலய துறவி பிரமானந்தர் உள்ள நிலையை மிக தெளிவாக புரிந்து விட்டார். ஆதலால் தமது கண்களை வஞ்சத்தில் கிடந்த ஓலை மீதும், ராஜேந்திரனுக்கு சற்று அப்பால் முகத்தில் பேய் அறிந்தது போல் நின்று கொண்டிருந்த பேரமைச்சர் மீதும் ஒரு வினாடி ஓடவிட்டார். அதுவரை பிரமானந்தருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தாலும் அதை பேரமைச்சரின் கிளி பிடித்த முகம் அறவே போக்கடித்து விட்டதால் தமக்கு வரும் ஓலையின் மர்மத்தை அறியாமல் 6 மாத காலம் பொறுத்து கொண்டிருந்த ராஜேந்திரன் பொறுமையை அடியோடு இழந்து விட்டார் என்பதையும், அந்த ஓலை இருவருக்கும் பெரும் விவாதமும் நடந்திருக்கிறது என்பதை ஊகித்துக் கொண்டார் தஞ்சை துறவியார். உள்ளே ஓடிய எண்ணங்களை சிறிதும் வெளியில் காட்டாமல் புன்னகை தாண்டவமாடிய முகத்துடன் தமது இரு கைகளையும் உயர தூக்கி, திங்கள் உதயமான இந்த நன்னாளன்று சோழ பேரரசனுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாக்க புத்தர்பிரான் அருள் புரியட்டும். ராஜேந்திரனின் மெய் கீர்த்தி பாரெங்கும் பரவட்டும். இன்னும் 2 மாதங்களில் புனித கங்கையின் கரையில் நாட்டப்படும் புலிகொடி பிறகு இமயத்தின் சிகரத்திலும் பறக்கட்டும் என்று ஆசி கூறினார். வேல் போன்ற தன் கண்களை தஞ்சை துறவியார் மீது சில வினாடிகள் நாட்டிய சோழவேந்தனின் கடை இதழ்களில் இருந்த புன்சிரிப்பு சிறிது நேரத்தில் நன்றாக விகசித்தது. வெளியே பெரும் மகிழ்ச்சியை காட்டிக்கொண்ட வேந்தன் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களில் சோகமும் விஷமும் கலந்து நின்றன. சோழ பேரரசின் விசாரத்துக்காக தங்கள் ஆசிகளை ஏற்கிறேன் துறவியாரே. ஆனால் தங்கள் இஷ்டப்படி இமயத்தில் புலிகொடி பறக்க வேண்டுமானால் இந்த ஆசிகள் மட்டும் போதாது என்று பேசிய வேந்தன் பேச்சை முடிக்காமல் பாதியிலே நிறுத்தினான். அரசன் எண்ணங்கள் எந்த திக்கில் ஓடுகின்றன என்பதை புரிந்து கொண்ட தஞ்சை துறவியார் ஏதும் அறியாதது போலவே கேட்டார். ஆசிகள் போதாதா, வேறென்ன வேண்டும் அன்னவா என்று. நம்பிக்கை என்று பதில் இருத்தான் அரசன். நம்பிக்கையா? யார் நம்பிக்கை என்று வினவினார் துறவியார். சுற்றி இருப்பவர்கள் நம்பிக்கை என்று பதில் கூறிய மன்னன் வார்த்தைகளை சற்று அழுத்தியே சொன்னான். சொல்வது புரியவில்லை மன்னவா. ஏன் புரியவில்லை? பெரிய சாம்ராஜ்யங்கள் நம்பிக்கையாலும் உறுதியாலும் ஸ்தாபிக்கப்படுகின்றன. பிரமானந்தரே, பூர்ண நம்பிக்கையை மன்னரிடம் வைத்துள்ள படைத்தலைவர்கள், மந்திர ஆலோசனை செய்பவர்கள், இவர்களால் தான் சாம்ராஜ்யங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன. உண்மை மன்னவா. இந்த அம்சங்களில் நமது சாம்ராஜ்யத்தில் எது குறைவாயிருக்கிறது? மன்னனை தெய்வம் என்று மதிக்கும் மந்திரிகள் இல்லையா? சக்கரவர்த்திக்காக உயரிய போரில் தியாகம் செய்ய துடிக்கும் சேனாதிபதிகள் இல்லையா? இருக்கிறார்கள் துறவியாரே. படைத்தலைவர்களை பற்றியோ அவர்கள் ஆற்றலை பற்றியோ நான் பேசவில்லை, நம்பிக்கையை பற்றி பேசுகிறேன். படைத்தலைவர்களின் ராஜபக்திக்கு நம்பிக்கை தானே அஸ்திவாரம் என்று கேட்டார் பிரமானந்தர். ராஜேந்திரன் அவரை நன்றாக உற்று பார்த்துவிட்டு சொன்னான். அப்படித்தான் நானும் நினைத்தேன் துறவியாரே. ஆனால் இரண்டும் ஏறப்பட்டவை என்பதை சமீப காலத்தில் தானே அறிந்தேன் என்று பிரமானந்தர் அச்சம் சிறிதுமில்லாத கண்களை அரசன் மீது ஓட்டினார். பிறகு துக்கம் கலந்த பெருமூச்சுண்டை விட்டார். இது நியாயமில்ல ராஜேந்திரா என்ற சொற்களும் அந்த பெருமூச்சுண்டை தொடர்ந்து வெளிவந்தன. அரசன் கண்களில் விஷமும் கோபமும் கலந்து தாண்டவமாடின. எது நியாயமில்ல துறவியாரே? ஒரு படைத்தலைவன் அரசனுக்கு எதிராக சதி செய்கிறான் என்பது நியாயமில்லை என்கிறீரா? அல்லது அதை அரசன் 6 மாத காலம் பொறுத்தது நியாயமில்லை என்கிறீரா? அந்த சதியில் துறவியான நீரும் கலந்து கொண்டது நியாயமில்லை என்கிறீரா? எதை நியாயமில்லை என்று கூறுகிறீர் என்று உச்சம் பரிபூர்ணமாக துணித்த குரலில் கேட்டான் ராஜேந்திரன். அரசனுடைய சொல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேளாக இதயத்தை தாக்கியதால் மனது புண்பட்டதோடு சினமும் கொண்ட துறவியார் சீற்றத்தால் ஓரளவு சிவந்து விட்ட கண்களால் அரசனை ஏறெடுத்து பார்த்து, மன்னவா, வார்த்தைகளை அளந்து பேசு. அதுவும் யாரை பற்றி பேசுகிறாய், யாரிடம் பேசுகிறாய் என்பதை நினைத்து பேசு என்று அரசனுக்கு சிறிதும் குறையாத உஷ்ணத்துடன் எச்சரித்தார். ராஜேந்திரனின் கண்கள் ஆச்சரியத்தால் சற்றே மலர்ந்தன. ஆச்சரியம் மட்டுமல்லாமல் சீற்றமும் தலை தூக்கிய குரலில், துறவியாரே,
நீர் இருக்கும் இடத்தை அறியாமல் பேசுகிறீர். இது சோழ சாம்ராஜ்யம், நினைப்பிருக்கட்டும் என்றான் மன்னன். இருக்கும் இடத்தை அறிந்துதான் பேசுகிறேன் மன்னவா. ஆனால் நான் உன் பிரஜை அல்ல என்றார் துறவியார். என் பிரஜை அல்லவா? அல்ல. நான் சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன் அல்ல. பின்ன எந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்? எந்த பேரரசு அழிந்தாலும் பிரளயமே வந்தாலும் அழியாத புத்தர் பிரானின் அன்பு சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன். உனக்கு தேவையாயிருக்கும் ஆயுதங்களும் படைகளும் எங்களுக்கு தேவையில்லை ராஜேந்திரா. எங்களுக்கு அன்புதான் அஸ்திரம், அகிம்சைதான் சாம்ராஜ்யம் என்று படப்படப்புடன் கூறினார் துறவியின் சொற்களால் அரசன் கோபம்தான் தனிந்தனவோ அல்லது உள்ளூர் அதை மறைத்தானோ சொல்ல முடியாது. துறவியின் பேச்சு கேட்டதும் அரசன் முகத்தில் சினம் மறைந்து மீண்டும் புன்னகை தவழ்ந்தது. அப்படியானால் துறவியாரே, இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஏன் வந்தீர் என்று கேட்டான் மன்னவன். இந்த சாம்ராஜ்யத்தில் அந்த சாம்ராஜ்யத்தை பரப்ப என்ற கோபம் சற்றே தனிந்த குரலில் பதில் சொன்னார் துறவியார். அந்த சாம்ராஜ்யத்தை என் சாம்ராஜ்யத்தில் பரப்பத்தான் அரியன் ராஜராஜனுடன் ரகசிய கடித போக்குவரத்து வைத்துக் கொண்டிருக்கிறீரோ என்று விசாரித்தான் மன்னவன். அரசனின் சாதம் கலந்த சொற்களில் ஆபத்தின் அம்சம் துளிர்ப்பதை கண்ட தஞ்சை துறவியார் சற்று எச்சரிக்கையுடனே பதில் சொல்ல தொடங்கி, ஆமன்னவா, அதற்காகத்தான் என்றார். ஏன்? அரியன் ராஜராஜன் புத்த மதத்தை தழுவ இசைந்து விட்டானா? புத்த மதம் என்பது தனி மதம் அல்ல மன்னா. அது ஒரு கொள்கை. மக்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையை அது சிரிக்கிறது. எங்கெல்லாம் அகிம்சையும் சாந்தமும் சந்துஷ்டியும் நிலவுகின்றனவோ அங்கெல்லாம் புத்த மதம் உலவுகிறது என்றார் துறவியார். கண்களை அந்த முத்தானி மண்டபத்தின் மேல்புறத்துக்காக உயர்த்தி அங்கிருந்த சித்தார்த்தன் சித்திரங்களை பார்த்து கொண்டே, அந்த சாந்தமும் சந்துஷ்டியும் இப்பொழுது அரியன் ராஜராஜனுக்கு ஏற்பட்டு விட்டது போலிருக்கிறது என்று அரசன் ஏளனமாக கேட்டான். துறவி பெருமூச்சுரிந்து கொண்டே சொன்னார், இல்லை மன்னவா, அவன் மனத்தில் சாந்தியும் இல்லை சந்துஷ்டியும் இல்லை. மற்றவர்களுக்கு சாந்தியும் சந்துஷ்டியும் விளைவிக்கவே அவன் ஜீவிக்கிறான். உன் சாம்ராஜ்யத்தில் அன்பையும் சேமத்தையும் நிலவி விடுவதே அவன் வாழ்வின் லட்சியம். அவனிடம் அவன் நம்பிக்கை கொள்ளாதே, உன் நன்மைக்கே அவன் உயிர் வாழ்கிறான் என்று. அதற்காகத்தான் இந்த ரகசிய ஓலையை உமக்கு அனுப்புகிறானோ என்று வேந்தன் வினவினான். ஆமாம், அப்படியானால் இந்த ஓலையில் என்னதான் எழுதியிருக்கிறது? சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் ராஜேந்திரா. அப்படியானால் இதை உடைத்தே பார்க்கிறேன் என்று ராஜேந்திரன் கையில் இருந்த ஓலையின் முத்திரைகளை உடைக்க ஆரம்பித்தான். அடுத்த வினாடி துறவியின் குரல் மிக கடுமையாக ஒலித்தது. அந்த முத்தானி மண்டபத்தில், முத்திரைகளை உடைக்காத ராஜேந்திரா, உன் மீது ஆணை, உன் குலத்தின் மீது ஆணை. எந்த புலிகுடி உன் வெற்றிக்கெல்லாம் அடையாளமாக விளங்குகிறதோ அதன் மீது ஆணை. உனக்கு இந்த பேரரசை கொடுத்த உன் தந்தையின் மீது ஆணை என்று கூறினார் துறவியார். அரசன் முத்திரையின் ஒரு பகுதியை உடைத்தான். துறவியார் அவன் கையை வெடுக்கென்று பிடித்து கொண்டார். கடைசி முறையாக சொல்கிறேன், எந்த மண்ணுயிரையெல்லாம் உன் உயிர் போல் பாவிக்கிறாயோ அந்த உன் மக்கள் மீது ஆணை, உடைக்காதே ஓலையை என்று உத்தரவிட்டார் துறவியார். பல ஆணைகளுக்கும் அசையாத ராஜேந்திரன் கடைசி ஆணையில் அசந்து போனான். மக்கள் மீது ஆணை என்ற உதடுகள் துடிதுடித்து சொற்களை உதிர்த்தன. துறவியை ஒரு கணம் முறைத்து பார்த்த ராஜேந்திரன் முகத்திலும் எள்ளும் கொள்ளும் விடுத்தன. ஏதோ பேச வாய் எடுத்து அவன் வாய் அடைத்து விடவே துறவியிடம் ஓலையை கொடுத்து விட்டு பேசாமல் உள்ளறையை நோக்கி நடந்தான். என்றும் கம்பீரமாக காட்சியளிக்கும் ராஜேந்திரன் நடை இன்று மிகவும் தளர்ந்து காணப்பட்டது. அதை கண்ட தஞ்சை மடாலய துறவின் கண்களில் கூட நீர் கசிந்தது. உனக்கு இணையான மன்னன் உலகில் கிடையாது ராஜேந்திரா. உன் சாம்ராஜ்யம் செழிக்கத்தானே இத்தனை பாடுபடுகிறோம். இன்னும் 2 மாதங்கள் பொறுத்திருமன்னவா. உன்னையும் மக்களையும் பாதிக்க இருக்கும் சிக்கல்கள் அருந்து போகும். இடையில் எந்த நேர்ந்தாலும் மன்னித்து விடு என்னை என்று வாய்விட்டே பேசினார். அதுவரை மௌனமாக நின்றிருந்த பேரமைச்சர் துறவியை அணுகி வணங்கி கொண்டே சொன்னார், துறவிக்கு வேந்தன் துரும்பு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறேன் சுவாமி. ஆனால் இன்றுதான் அதன் அர்த்தத்தை நேரில் கண்டேன் என்று பேரமைச்சரை நோக்கி திரும்பிய துறவி, தவறு பேரமைச்சரே, பழமொழி தவறு. துறவிக்கு வேந்தன் துரும்பல்ல, அதுவும் ராஜேந்திர மன்னவன் கண்டிப்பாக துரும்பல்ல. அவன் குணக்குன்று, குணத்தினால் இமயத்தை விட உயர்ந்து நிற்பவன். இல்லாவிடில் இந்த அற்பனை ஒரு வினாடியில் சீவி போட்டு ஓலையை படித்திருக்கலாமே. இவனை பெற்ற ராஜராஜன் சிறப்புற்றான். இவனை பெற்ற இந்த நாடும்
சிறப்பு பெற்றது. அவன் நல்ல துரும்பு. அவனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறேனே, நான் தான் துரும்பு என்று தழுதழுக்க பேசினார். அவர் எண்ணங்கள் எங்கெங்கோ பறந்து கொண்டிருந்ததால் அரண்மனையில் 2-3 நாள்களாவது தங்க வேண்டும் என்று பேரமைச்சர் விடுத்த அழைப்பை கூட ஏற்க மறுத்தார். அரசன் சென்றதும் அவன் தன்னிடம் அளித்த ஓலையை திறந்து பார்த்த அவர் முகத்தில் பெரும் கவலை சூழ்ந்தது. பிறகு பேரமைச்சரை நோக்கி திரும்பி துறவியார், பேரமைச்சரே, இப்பொழுது நிரஞ்சனா தேவி எங்கிருக்கிறாள் என்று வினவினார். கூரத்தில் இருந்து பதில் கூறினார் பேரமைச்சர். துறவியின் முகத்தில் கிளி படர்ந்தது. என்ன, கூரத்திலா என்று கேட்டார். ஆமாம் என்றார் பேரமைச்சர். அங்கு இன்னும் யார் இருக்கிறார்கள்? வந்தியத்தேவர் இருக்கிறார். வந்தியத்தேவரும் அங்கு தான் இருக்கிறாரா? வெகு அழகு. ஏன் துறவியாரே, இதில் என்ன தவறு நடந்தது? கூரத்து மாளிகை ஒன்றுதான் காலியாக இருந்தது. வேங்கை நாட்டின் மன்னன் மகளை அங்கு அனுப்பிவிட்டோம். துறவியின் கண்களில் கோபம் பலமாக வீசியது. அனுப்பிவிட்டீரா? வேஷ். கோபுரத்தில் நிரஞ்சனா தேவியும் வந்தியத்தேவரும் அதே ஊரில் என்று ஏதோ சொல்ல போனவர் மேலே பேச்சை ஓட்டாமல், சரி, இன்று பகல் இங்கே தங்குகிறேன். இன்றிரவு யாருக்கும் தெரியாமல் நான் கூரம் போக வேண்டும் என்றார். இரவிலா? ஏன், பகலில் செல்லக்கூடிய வேலையல்ல இது. பேரமைச்சர் துறவியார் மீது சந்தேகம் ததுமிய கண்களை ஓட்டினார். துறவியார் பெரிதாக நகைத்தார். ஏன் நகைக்கிறீர் என்று கேட்டார் பேரமைச்சர். என் தலையெழுத்தை நினைத்து. துறவியாக வாழ வேண்டியவன் உலக சிக்கலில் திளைத்திருப்பதை நினைத்து. ஏதோ பெரும் அரசியல் ரகசியம், ராஜேந்திரன் அறியத்தகாத ரகசியம் துறவியாரின் இதயத்திலே பூட்டி கிடக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டாலும் அதை பற்றி ஏதும் கேட்கவில்லை பேரமைச்சர். துறவிக்கு வேண்டிய சகல வசதிகளும் செய்து கொடுத்தார். அன்று இரவோடு இரவாக பயணம் செய்த பிரம்மானந்தர் கூரத்துக்கு நள்ளிரவில் வந்து கூரத்தின் எல்லையிலே பல்லக்கை நிறுத்தி இறங்கிக் கொண்டு திரும்பிச் செல்ல ஆள்களுக்கு உத்தரவு கொடுத்தார். பல்லக்கு கண்ணுக்கு மறைந்ததும் விடு என்று நடந்து சில தெருக்களை கடந்து கடைசியாக ஊரை விட்டு தள்ளியிருந்த ஒரு தோப்புக்குள் காட்சியளித்த ஒரு சிறு மாளிகையை அணுகி இருமுறை மெல்ல கதையை தட்டினார். உள்ளே இருந்து விளக்குடன் வந்து கதையை திறந்த வேலைக்காரனிடம் பிரம்மானந்தர் தனது முஷ்டியை பிடித்து காட்டி ஏதோ செய்கை செய்யவே வேலையால் பதில் ஏதும் சொல்லாமல் அவரை உள்ளே அழைத்து சென்றான். அந்த மாளிகையின் நடுக்கூடத்திலே இருந்த நடுத்தரு வயதுள்ள ஒரு மாது துறவியாரை கண்டதும் எழுந்திருந்து, வாருங்கள், ஏன் இந்த நள்ளிரவில் என்று முகமன் கூறிக்கொண்டே துறவியார் உட்கார்வதற்கு ஓர் ஆசனத்தையும் சுட்டி காட்டினாள். ஆசனத்திலே அமர்ந்த துறவியும் வந்த சமாச்சாரத்தை விளக்க முற்பட்டு, ஆபத்து நெருங்குகிறது மகளே என்று சோகம் ததுமை குரலில் கூறினார். உண்மையாகவா? என் மகனுக்கு என்று பதைப்புடன் கேட்டாள் அவள். அவனுக்கு ஒன்றும் ஆபத்தில்லை மகளே. சோழ சாம்ராஜ்யத்தை தான் ஆபத்து நெருங்கி வருகிறது. எந்த ஆபத்தை தவிர்க்க நீ இந்த அஞ்ஞாத வாசத்தை ஏற்றுக்கொண்டாயோ அந்த ஆபத்து மிக துரிதமாக நெருங்குகிறது என்று தொடங்கிய துறவியார் நெருங்கி வரும் ஆபத்தை பற்றி விளக்க பெரும் கிளி படர்ந்தது அந்த மாதரசியின் முகத்திலே. இதற்காக நாங்கள் எங்கள் வானாலை எல்லாம் வீணா நாளாக்கினோம். துறவியாரே, இதற்கு ஒரு வழி இல்லையா என்று கதறினாள் அவள்.